மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். உண்மை மனது அன்பின் பிதாவே மித்துதி மித்துதிகள் 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 மித்துதிகள். விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் அத்தூராபா கலாபா 100 மடங்கு பலன் தரும் என்று நீர் சொன்னீர். 100 மடங்கு பலன் தரும் என்று நீர் சொன்னீர். விதைக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அசதிகள் லபாதா ராபா கத்தா ராபா இயேசுவின் நாமத்துல எரியட்டும். நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்துல எரியட்டும். இந்த பிள்ளைகள், இந்த வாலிபர்கள் மண்டையில இன்னும் இன்னும் கிட்ட வரட்டும். பின்னாடி பின்னாடி போக கூடாது. பேக்ஸ்லிடன் லைஃப் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பேக்ஸ்லிடன் லைஃப் கொடுக்கிற சர்பத்தின் பின்மாற்றத்தை கொடுக்கிற சர்பத்தின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் அக்கினி ஒரு விஷயம் கூட பலமாய் இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா அந்தகார இருளை அசைய பண்ணுகிற தேவனுடைய ஆச்சரியமான ஒளி ஒருளுடைய இருதயத்திலும் வந்து தங்கட்டும். வதரபா லாக்கா தோ ருபா தரபா லகதரபா ஆவியானவர் அளவில்லாமல் லிபாத ரபா லகது ரபா லகதரபா ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற்றட்டும். புதுருபா லதரபா கதரபா. உண்மை மனதுடன் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, உம்முடைய அக்கினியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய அக்கினியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தி ராபா லீ கா ராபா. ஒரு உன்னத பலன் எல்லா இருளை கொடுக்கிற சர்பத்தின் ஆவிகள் எரியட்டும். எசபேலின் கிரியைகள் எரியட்டும். தேலி ரிதிருபா நிகிரி கால பதுரபல கதரபா. எல்லா பார்வோனின் ஆவிகளை கட்டி இந்து கொள்ளுகிறேன். இந்த பார்வோன்ற இந்த ஆவி ஒவ்வொருவர்களுக்கும் வேலையை கொடுத்து தேவனை ஆராதிக்க ஜனங்களை விடாதிருக்கும் தடை பண்ணுகிற ஒரு ஆவிதான் இந்த பார்வோனின் ஆவி. இந்த பார்வோனின் ஆவி என்ன பண்ணும்னா ஒவ்வொருத்தருக்கும் உலக வேலைகளை கொடுத்து உலக வேலையின் பலுவை அதிகப்படுத்தி தேவனை ஆராதிக்க தடையை கொண்டு வருகிற ஒரு ஸ்பிரிட். இதை பைண்ட் பண்ணி செபிக்கணும். வாய்களை திறந்து எல்லாம் உண்மை மனதுடன் தகப்பனே, இந்த பார்வோனின் ஆவியை கட்டுகிறேன். தே ரீ பா லிதிரி மோனோ மாலா தாரா பாக்கா தோலோ பொராபா லாத்த ரபா லகதரபா. விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் அறுபடட்டும். உண்மை மனதுடன் எல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க. ரீகா தரபா லபாத ரபா லகதரபா. இயேசுவின் வல்லமை ஒரு விஷயம் கூட அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். கோணல்கள் மாறட்டும். துருபு லபர அகல பதர பல கரபா லீதா ராபா லாபா. வாலிபர்களை கட்டுகிற சர்வத்தின் வாலிபர்களை கட்டி போடுகிற சர்வத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல எரியட்டும். மதுலோப ரபல கதரபா லீ ரீபு ரீ மா கா லாபா. அசதிகள் அதிகமாய் எழும்புகிறதை நான் பாருகிறேன். அசதி ரீகா லபதரா லேசினஸ் சோம்பேறித்தனம். நீதிமொழிகள்ல கர்த்தர் எழுதுகிற வார்த்தைகள் என்னவென்றால், சோம்பேறி அவன் லட்சையை கொண்டு வருவான். உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல சோம்பேறித்தனங்கள் இருக்குமானால், அசதிகள் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவாயானால், இன்றைக்கு அந்த மனம் திரும்புதலை நீ கொண்டு வா. அந்த மனம் திரும்புதலை அந்த இடங்கள்ல நீ கொண்டு வா. ரபாத ரபா லகத ரபா லேசினஸ் இயேசுவின் நாமத்துல இந்த சோம்பேறித்தனம், இந்த அசதிகள் லபத ரபா லகத ரபா எரியட்டும் தேவ அக்கினி. தி லீ ராபா ருமானா தோ லுபா ரகத ரபா லகத ரபா. தேவனுடைய நேரத்திற்கு தாருகா லாபா கரெக்டாக வருகிற வாலிபர்கள் எங்களுக்கு வேண்டும். ரிதிரி மொனோமா லத ரபா லகத ரபா. தேவனுடைய ஊழியத்திற்கு சாக்கு போக்கு சொல்லாத வாலிபர்கள் எங்களுக்கு வேண்டும் ஐயா. வாய்களை தந்து சொல்லாமா? அப்பா, தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பா, உம்முடைய வேலையை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்ய எங்களை தகுதிப்படுத்துவீராக. தே ரீ பா லா கா ரா பா. பக்தி வைராக்கியம் என்று மணல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எரியட்டும். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து உண்மை மனதுடன், யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, உண்மை மனதுடன் வாய்களை திறந்து, அப்பா, உம்முடைய
வைராக்கியத்தின் அக்கினி எரியட்டும் எனக்குள்ள, பக்தி வைராக்கியத்தின் அக்கினி எரியட்டும் எனக்குள்ள. வாய்களை தந்து கேட்பீங்களா? அப்பா, எனக்கு உங்களுடைய பக்தி வைராக்கியத்தின் அக்கினி எரியட்டும், பக்தி வைராக்கியத்தின் அக்கினி எரியட்டும். ஒவ்வொருவரும் எஸ் ரி கா லா தா ரா பா, கர்த்தர் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னுடைய மனம் திரும்புதல் அப்போ ஒரு கனி வேலை செய்யணும். அந்த கனி என்ன தெரியுமா? பக்தி வைராக்கியம். அந்த கனி என்ன தெரியுமா? பக்தி வைராக்கியம். ருபா த ரப லப த ரப லகத ரபா ரீ கா லா மா நா கா லா பா. உண்மை மனதுடன் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. வாய்களை திறந்து ரபாலா தோ ருமாக லபா, என்னை நீர் உம்முடைய அபிஷேக அக்கினியினால் நிரப்புவீராக. உம்முடைய பலிபீடத்தின் அக்கினி என்னை தொடட்டும், உம்முடைய பலிபீடத்தின் அக்கினி என்னை தொடட்டும். தா லா ரா பா. தேவனுடைய வசனத்தையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற தேவனுடைய விசுவாச கிரியை எனக்குள்ள செயல்படட்டும். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் எனக்குள்ள செயல்படட்டும். என்னை நிருபமாய் மாற்றுங்க, என்னை உம்முடைய வேதாகமமாய் மாற்றுங்க. வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 3:3, நீங்களே என்னுடைய நிருபம் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் வேதத்தை படிக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை படிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் வேதத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் பாவத்தை பார்க்க கூடாது, சாபத்தை பார்க்க கூடாது, சோம்பேறித்தனத்தை, அசதிகளை பார்க்க கூடாது. அவர்கள் நம்மிடத்தில் வேதாகமத்தை பார்க்க வேண்டும், நம்மிடத்தில் வேதத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய பேர் வேதக்காரங்க. ரபாது ரபா லகத ரப லபது ரப லகத ரபா. வேதத்தை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி அந்நேரத்துல அவைகள் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டே இருந்தது. அது எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அதனிடத்தில் வைத்துக் கொண்டிருந்ததோ கர்த்தருடைய சமூகம் அதன் மேல் வந்து இறங்கி கொண்டே இருந்தது. எங்கெல்லாம் உடன்படிக்கை செல்லுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் சென்று கொண்டே இருந்தது, சென்று கொண்டே இருந்தது. மகனே, தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்குமானால், தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தையின் கிரியைகள் உன்னிடத்தில் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ போற இடங்கள்ல சில நேரத்துல காரியங்கள் வாய்க்காமல் இருக்குமானால், நீ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய தேவனுடைய சுயாதீன பிரமாணத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் இன்னும் சுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னிடத்துல கர்த்தருடைய சமூகம் வராது. கர்த்தர் உன்னில் பிரியமாய் இல்லை என்று சொல்லுகிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. கர்த்தரை விசுவாசி, பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பாய். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பரலோக ராஜ்யத்தை நீ சுகந்தரிப்பாய். ரபாத ரபலாதோ நிதிரி நாதுலபா ரதிலி ரேகலாதோ நிதிரி மானா துர பலக ரபா. பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம் உங்களில் பலமாய் ரீ மா கா லா பா பலப்படுத்தப்படுகிறது, பலவந்தப்படுத்தப்படுகிறது. அநேக பேர் பலவந்தமாய் அதற்குள் நுழையும்படியாக தேவனுடைய அபிஷேகம் மராது ராபா லாத ரபா லகத ரபா. ஜூம் மீட்டிங்ல இருக்கிற யாருமே தகப்பனே வீக்கா இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைவீர்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு உன்னத பலன் நாதர பலகர உண்மை மனதுடன் எல்லாம் வாய்களை திறந்து உண்மையா ஜோமனு பார்க்கலாம். ரூ தூ ராபா நீ கா லா தா ராபா. இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் உன்னை மாற்ற போகிறது மகளே. இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் மாற்ற போகுது மகனே. மனம் திரும்புகிறதல் உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட போகிறது. அநேக நேரத்துல நீ படுகிற பாவ சோதனைகளை ஜெயிக்கிற பலன் நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீ அநேக நேரம் கண்ணிகளில் நீ விழுந்து விழுந்து போய் ஏந்திருக்கிறதை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு நீ சொல்ல போகிறாய், அப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க, உம்முடைய வல்லமையை கொண்டு நான் நிற்க எனக்கு பலன் தாங்க. வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா ஆவியில் பலப்பட உதவி செய்யுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட உதவி செய்யுங்க. தீரிபிதா ரபா லகத ரபா. தேவன் நம்முடைய ஆவியை பலப்படுத்தும்படியாக இதோ வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையின் செயல்கள் லபத ரபலோ வரகலபா இன்றைக்கு உங்களிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். வாய்களை திறந்து சொல்வீங்களா? அப்பா உம்முடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யட்டும். Let the manifestation of the power of God be in me, O Lord. Reveal in me, O Father. வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். தேவனுடைய வல்லமை என்னிலிருந்து வெளிப்படட்டும். ஒரு பிசாசு தன்னை ஒருவனிடத்திலிருந்து
இருந்து அலக்கழித்து தன்னை வெளிப்படுத்துமானால் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அதிகமாய் வெளிப்பட வேண்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படாதபடிக்கு நான் அவரை தகப்பனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இன்னும் அதிகமாய் let it manifested ரதர பலகதர பலகரபா அந்த நீச்சல் ஆழத்துக்கு என்னை கொண்டு போங்க. அந்த நீச்சல் ஆழத்துல என்னை கொண்டு போங்க. என் கால்கள் தலையில பட வேணாம், என் கால்கள் தரையில பட வேணாம். என் கால்கள் தரையில பட்டுச்சுன்னா என் சுயத்துல நான் நடப்பேன்பா. என் கால்கள் தரையில பட்டுச்சுன்னா எனக்கு பிரியமான இடத்துக்கு நான் என்னோட கால்களை பயன்படுத்தி ஓடுவேன். ஆனா ஆவியானவருக்கு என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த நீச்சல் ஆழத்துக்கு நான் போகும்போது அந்த தண்ணி எங்கெல்லாம் போகுதோ, அந்த ஜீவ தண்ணீர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நான் டிராவல் பண்ணுவேன். ரபாத ரபல வத ரபல கதரபா. இன்றைக்கு நான் அந்த ஆழத்திற்குள்ள போக என்னை நீர் தகுதிப்படுத்துவீராக. தூ ரூபா லீ ரீமா நா தோ ரோபோ ரபாத லாபா ரீமா கலாபா. வஸ்திரத்தை கரைபடுத்தாத சில நபர்கள் சர்தையில் எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்தை இந்த சபையை வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் அங்க அங்கீகரித்து எழுதுகிற அந்த நிருபத்துல கர்த்தர் எழுதுகிற ஒரு காரியம், தங்கள் வஸ்திரங்களை கரைபிடித்தாத சில நபர்கள் எனக்கு உண்டு, உனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வஸ்திரம் கடைபடாமல் இருக்கிறதா மகளே? உன்னுடைய வஸ்திரம் கரைபடாமல் இருக்கிறதா மகனே? இன்றைக்கு உன்னை சுத்திகரித்துக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வஸ்திரங்களை துவைத்து வெளுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ரபாத ரபல கரபா. என் ஜப வாழ்க்கையை நான் உறுதிப்படுத்துவேன், என் ஜப வாழ்க்கையை நான் உறுதிப்படுத்துவேன். நான் அந்நிய தெய்வங்களுக்கும் அந்நிய போதனைகளுக்கும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அந்நிய காரியங்களை நான் தூப பீடத்துல வைக்காதபடிக்கு அப்பா என் ஜபத்தில் தி பா ரா பா துப்புரவு இருக்கட்டும், ஒளி இருக்கட்டும், ஜெயம் இருக்கட்டும், சுத்தம் இருக்கட்டும், பரிசுத்தம் இருக்கட்டும். பத்தரபா ரிதிரிபோ ருபா காலாதாரபா லகதரபா. இயேசு கிறிஸ்துவின் அக்கினி ஒரு விஷயம் கூட நிழலிடும்படியாக செபிக்கிறேன். நீர் பலப்படுவீராக, வழி நடத்துவீராக. உன்னத பலன் ஒவ்வொருவரையும் இடைகட்டட்டும். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் உண்மை மனதுடன் ஜெபம் பண்ணீங்க? தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணலன்னா ஒன்னும் சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணீங்களா? உண்மையா? மனோரா ஜெபம் பண்ணியா? அண்ணா கேட்கலாமா? அண்ணான்னு மட்டும் கிடைச்சு. கேட்கலாமா? Turn with me to Ezekiel chapter 22 verse 29. எசேக்கியேல் 22:29. வாசிங்க. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவரை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு மனுஷனை தேடினேன், நான் ஒருவனை கூட என்னால பார்க்க முடியல. கர்த்தருடைய அழுகுரல் தான், கர்த்தருடைய அழுகுரல். நீங்க உண்மையான இயேசுவை தரிசித்த தேவ ஊழியர்களை மீட் பண்ணீங்கன்னா, அவர்களுடைய தரிசனத்தின் முதல் அனுபவமா இருந்தாலும் சரி, வர இருக்கிற அனுபவமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்த்தேன்னு சொல்லி விஷன்ஸ்ல பார்த்திருப்பாங்க, நேர்ல பார்த்திருப்பாங்க, சம்திங் பார்த்தேன்னு சொல்றீங்களே, அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா, முக்காவாசி மெம்பர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், நான் கேட்ட மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? உண்மையான ஊழியக்காரர்கள் நான் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? என் இயேசு அழுது கொண்டிருந்தது நான் பார்த்தேன், என் இயேசு அழுது கொண்டிருக்கிறது. இயேசு அழுவார் தெரியுமா? இயேசு அழுவார். இயேசு தேசத்தின் நிலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்.
சாம் ஜெபதுரைன்னு கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருத்தர். கர்த்தரை தரிசிக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாரு. கர்த்தரை நான் பார்த்துக்கணும். 21 நாள் முடிஞ்சிச்சு, கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கவே இல்லை. அது அவருடைய தீர்மானம் இல்லையா? கொடுக்கவே இல்லை. ஆனா இவரு 21 நாள் கழிச்சு வந்த சாம் ஜெபதுரை 21 நாளுக்கு முன்னாடி இருந்த சாம் ஜெபதுரை வேற. 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தார்ல, வெளியே வந்து நின்னாலே பிசாசு அலகுது. வெளியே வந்து நின்னாலே கர்த்தருடைய மகிமை விளங்குது. எய்ட்ஸ் சுகமாகுது, கேன்சர் சுகமாகுது. கை வச்சு ஜெபம் பண்ணலாம். டிராக்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் ஐயா இயேசுவை பத்தி சொல்லுங்கன்றான். உன்னத அக்கினி அவர் விழுந்து கிரேசி. ஆனா அவரு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காரு, இயேசுவை நான் தரிசிக்கணும் அப்படின்ட்டு. அவர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்காரு. நடந்து வரும்போது பிளாட்ஃபார்ம்ல கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் அவரை அளவில்லாமல் நிரப்புகிறதை உணர்ந்து ஆவிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆவியானவர், நீர் என்ன கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு ஆவியானவரை அக்செப்ட் பண்ணி ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து அப்படியே அந்த ஆவிக்குள் ஆகிற அனுபவம் இல்லையா? ஆவிக்குள் ஆகிற அனுபவம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த நிலைக்கு எப்ப போவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நிலைக்கு போவாங்க. ஆவிக்குள் ஆகிற அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள போறாரு. போயிட்டு வானத்தை பாக்குறாரு. வானத்தில் கர்த்தருடைய முகம் மட்டும் அவருக்கு கர்த்தருடைய முகம் மட்டும் அவருக்கு கர்த்தர் காட்டுறாரு. அவரை பார்த்த உடனே that there was an eternal peace in his heart. ஓகே, சில பேர் வந்து இந்த மாதிரி ஹெவன்லி என்கவுண்டர்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, பவுலால 3ஆம் வானம் வரைக்கும் சரீரத்துல இருந்தாரா புறம்பா இருந்தாரா பவுலுக்கே தெரியல. ஆனா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அவர் எடுத்துக்கொண்டு போய் உன்னத அனுபவத்தை காட்டுறாரு. ரெவலேஷன் ஃபுல்லாவே அனுபவம் தான் இல்லையா? யோவானுக்கு கிடைத்த அனுபவம், வெளிப்படுத்தல். இயேசுவை போய் தரிசிக்கிறாரு. தரிசிக்க முடியாம தபால்னு விடுறாரு. அக்கினி கண்களை உடையவராயிருக்கிறார் இல்லையா? எசேக்கியேல் புக்கு வாசிச்சீங்கன்னா ஃபுல்லா அனுபவம் தான். ஏசாயா புக்கு, எசேக்கியேல் புக்கு, ஏசாயா 6ஆம் அதிகாரம் கர்த்தர் அப்படியே தரிசிக்கிறாரு. ஏசாயா அனுபவமே பொய் அப்படின்னா இங்க பைபிள்ல சொன்னது எல்லாமே பொய்யாயிருமே. அப்படி கிடையாது இல்லையா? நமக்கும் கர்த்தர் அனுபவம் கொடுப்பாரு. அவருடைய தீர்மானம் தான். நம்ம ஜெபம் பண்ணி அவரை மாத்திட முடியாது. அவருடைய தீர்மானம் தான். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது பாஸ்டர் ஜூடா சொல்ல, ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவிக்குள்ள அவர் தான் நான் உணர்வேன். அது கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நடக்கும். சரியா? யோவானா நான் அவர் வந்து ஒண்ணு கேட்கல, எனக்கு வெளிப்படுத்துறது கொடுங்க அப்படின்னா ஒண்ணு கேட்கல. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தருடைய நாள்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆவிக்குள்ள ஆகி கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. அப்போ சாம் ஜெபதுரை பாக்குறாரு, ஆவிக்குள்ளாயிட்டு என் இயேசு அழுது கொண்டது. அவருடைய அழுகுறல் என்ன தெரியுமா? எனக்காய் யார் திறப்பில் நிற்பார், எனக்காய் யார் ஊழியம் செய்யும். 2 விஷயம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு விஷயம், தரப்புல யாராவது நில்லுங்கடா, என் ஜனங்களுக்காக தரப்புல யாராவது நில்லுங்க. இதான் அவருடைய அழுகுறல். இதான் அவருடைய அழுகுறல்கள். இந்த எசேக்கியேல் கிட்ட அவருடைய இருதயத்தை அப்படியே ஷேர் பண்றாரு கர்த்தர். டேய், யாருமே தரப்புல நிக்க மாட்டாங்கடா எசேக்கியேலே, யாருமே நிக்க மாட்டாங்கடா, நீ நில்றா. அதாவது வந்து கர்த்தர் வந்து நீ தான் நிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அதான் அவருடைய கிருபை. ஏசாயா கிட்ட சொல்றாருல்ல, 6ஆம் அதிகாரம் ஏசாயா, இது எசேக்கியேல் 22 அப்படியே வச்சுக்கோங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்படிதான் பேசுவார். யார நான் அனுப்புவேன், அது சும்மா யார நான் அனுப்புவேன் அப்படி வரல சவுண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் பேசுறாரு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் செல்வார்கள். அதாவது பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், ட்ரினிட்டி, இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த சத்தம் ஏசாயாவுக்கு கேக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஏசாயா கேக்குது. என்ன யாரடா அனுப்புறது, யார் அனுப்புறது, நான் யார் காரியமாய், யார் நம்முடைய காரியத்துல யார் போவா? இயேசு கேட்கிறாரா, ஆவியானவர் கேட்கிறாரா நமக்கு தெரியாது. பட் கேட்ட உடனே ஏசாயா உடனே ரெஸ்பாண்ட் பண்றான். நான் போறேன் கர்த்தாவே, என்ன அனுப்புங்க.
என்ன அனுப்புங்க. இன்னைக்கு அநேக மோசைகள் எழும்பி இருக்கிறார்கள். என்ன மோசை தெரியுமா? திக்குவாய் எனக்கு, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இதேதான் பேச்சு. கர்த்தர் அழைச்சிட்டாரு, ஊழியம் செய்ய வான்னு அழைச்சிட்டாரு. இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணீங்க நீங்களா? சாப்பிடுவேன், பலகாரம் செஞ்சோம், நாங்களே சாப்பிட்டு முடிச்சிருவோம். டிசம்பர் 1ஆம் தேதியே நான் ஒரு பிரசங்கம் எடுத்தேன், மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ். எத்தனை பேர் எது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். நீங்க எனக்கு கணக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு, நீங்க என்ன மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? கர்த்தர் கேட்கிறாரு, என்னுடைய ஜனத்திற்கு நீ ஊழியம் தான் செய்ய மாட்ட, திறப்புலயாவது இல்ல. ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரதானமான காரியம். 1 தீமோத்தேயு 2:1 என்ன சொல்றது பால்? பிரதானமாய் நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பிரதானமாய் நான் ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன காரியம் தெரியுமா? திறப்புல நின்று ஜெபம் பண்ணும். இன்டர்செசரி பிரேயர் தான் தூபம் காட்டுறதுல ஒரு பகுதி. தூபம் காட்டுறதுல நமக்காக மட்டுமே ஜெபம் பண்றது கிடையாது, உனக்காகவும் உன்னுடைய கூட்ட மக்களுக்காகவும். எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் சாப்டர் 38:7. எசேக்கியேல் சாப்டர் 37. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்து. இத மட்டும் எந்த பிரசங்கமும் பேசவே பேசாது. நீ ஆயத்தமிட்டியா போயிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவர்கள் கைவிடப்படுவார்கள். கர்த்தருடைய சித்தத்தை நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் இத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு சித்தம் உங்களுக்கு வச்சிருப்பாரு. அந்த சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணும் நீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மெனோராக்கு மெனோரா 10 பேர் இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும்னு கர்த்தர் ஒரு சித்தம் மெனோராக்கு வச்சிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? எனக்கு ஒரு 20 பேர், யாம்னிக்கு ஒரு 20 பேர், டேனியலுக்கு ஒரு 10 பேர், இந்த மாதிரி அவர் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. அந்த சித்தத்தை நீ செய்யாம நான் ரட்சிக்கப்பட்டேன் ஜாலியா உட்காந்துட்டு இருந்தானா, கோ யூ கேனாட் கோ. நினைச்சுட்டே இருக்காதீங்க, நான் போயிடலாம் நினைக்காதீங்க. நோ சான்ஸ். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. You are calling Jesus as Lord, but are you behaving that he is a Lord for you? கர்த்தர்னு கூப்பிட்டு இருக்க, கர்த்தாவே கூப்பிட்டு இருக்க. கர்த்தாவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ஆண்டு கொண்டவர், என்னுடைய கர்த்தா அவர் தான். அவர் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். ஆனா நம்ம செய்யறதே கிடையாது. கூப்பிடுறது மட்டும் கர்த்தாவே. என்னை நோக்கி கர்த்தாவே கூப்பிடுறவனுக்குலாம் பரலோக ராஜ்யம் கிடையாது. என் சித்தத்தின்படி செய்யணும். உன்னதமான ஒரு சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய உன்னதமான ஒரு சித்தம், அவர் நமக்கு கொடுத்த தேசத்திற்காக ஜெபம் பண்றது. எசேக்கியேல் 22 அங்க போமா. எசேக்கியேல் 22 அங்க இருக்கிற ப்ராஃபிட்ஸ். இந்த ப்ராஃபிட்ஸ் யார் தெரியுமா? இவர்களுக்குதான் பிரதானமான ஒரு ஒர்க் ஜாப் இருக்கு. என்னன்னா, தேசத்துடைய சீக்ரெட்டை இவங்க தான் அறிஞ்சு கொள்வாங்க. தேசத்துடைய சீக்கிரட்டை இவங்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணன்னு வச்சுக்கோங்க, தேசத்தை பற்றினதான ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை கிண்டல் பண்ணுகிறதற்கு அநேக பேர் எழுப்பிட்டாங்க. இவன் கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி. எரேமியாவை கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, கள்ள தீர்க்கதரிசியை நல்ல தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. இதுதான் காலகாலமா நடக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இவாஞ்சலிஸ்ட் மோகன் சீலாசரஸ் இருக்கார்ல, பிரதர் மோகன் சீலாசரஸ் இருக்கார்ல, இவர் ஒரு ப்ராஃபஸி சொன்னார். ஓகே, அந்த ப்ராஃபஸி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நிறைய சொல்லியிருக்காரு.
என் காதார அவரை கிண்டல் பண்றதை நான் கேட்டிருக்கேன். பஞ்சம் வரும்னு சொன்னாரு, ஒரு பஞ்சம் வெட்டுக்கிளிய பார்த்தேன் நானு, பஞ்சம் வரும். வின்சென்ட் செல்வகுமார் வந்து சொன்னாராம், பஞ்சம் வரும்னு சொன்னார் கர்த்தரு, பஞ்சம் வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. பஞ்சம் வரல. உடனே என்ன சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனம்னா நிறைவேறணும், இங்க பஞ்சம் வரும்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, நிறைவேறவே இல்லை. தீர்க்க தரிசனம் எதுக்கு தெரியுமா? அதுவே தெரியாது. தீர்க்க தரிசனம்னா என்ன? தேசத்துடைய ரகசியம் நமக்கு வெளிப்படுகிறது. வெளிப்படுதா இல்லையா? அந்த ரகசியம் எதற்கு வெளிப்படுகிறது? நீலாம் ஜெபம் பண்ணணுன்றதுக்காக, நீலாம் ஜெபம் பண்றதுக்காக ரகசியம் வெளிப்படுது. ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? பஞ்சம் வராது தானே. யோனாக்கு ஒரு தீர்க்க தரிசனம். யோனா சண்டே கிளாஸ்ல படிச்ச ஒரு கதை தான். யோனாக்கு ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். 40 நாட்கள் அந்த தேசத்துல அந்த நினிவே பட்டணத்தை அழிச்சிருவேன், போய் சொல்லு. இவன் கீழ்ப்படியாம போறான், அப்புறம் போய் சொல்லிடுறான். இவங்க 3 நாள் 3 ராத்திரி ரெட்டு உடுத்தி மனம் திரும்பி ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை மாத்திட்டாரு. தீர்க்க தரிசனுடைய நோக்கத்தை நாம் அறியாமல் தீர்க்க தரிசனத்தை எழுத்தின்படி நாம் பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. அவன் சொன்ன ப்ராஃபசி நிறைவேறவே இல்லையே. ப்ராஃபசி வந்து எதற்காக தெரியுமா? உன்னை இயேசுவுக்காக சாட்சியா நிக்க வைப்பதற்காக. வாசிங்க, ஏன் கர்த்தருக்கு வெளிநிறுத்துறான்னு தெரியல. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்துல லாஸ்ட் 2 லைன் தமிழ் பைபிள் வாசிங்க. லாஸ்ட் 2 லைன் 19:10. தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்னன்னா, the heart of the spirit. ஹார்ட், அதோடைய கருபொருள், தீர்க்க தரிசனத்துடைய கருபொருள் என்ன தெரியுமா? இயேசுவை குறித்ததான சாட்சி. ஒருத்தன் இயேசுடைய டெஸ்டிமோனிய உன்னுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தலனா, I doubt that is coming from God. தீர்க்க தரிசனத்துடைய கருபொருள் என்ன தெரியுமா? ஹார்ட். இங்க ஆவின்னு போட்டதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ஸ்மால் எஸ் தான் இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் த ப்ராஃபசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியை சொல்லல, ஹார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். சரி, ஹார்ட் ஆஃப் த ப்ராஃபசி அப்படி படிங்க. அந்த ஸ்பிரிட்டுக்கு கீழே ஹார்ட்னு எழுதிக்கோங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. புரியுதா? Heart of the prophecy is the testimony of Jesus Christ. பயங்கரமான வெளிப்படுத்தல் இது. இந்த வசனத்தின் இந்த 2 லைன் வந்து மிகப்பெரிய வெளிப்படுத்தல். தீர்க்க தரிசனம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டாம், அதான் தீர்க்க தரிசனம். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்யணும், அதான் தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் போய் அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல போய் நின்று தீர்க்க தரிசனம் வரான்றது. எதுக்கு தீர்க்க தரிசனம் வரைக்கிறாரு? அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறணும், அதான் தீர்க்க தரிசனம். அதான் தீர்க்க தரிசனம். யாருக்கு தெரியுமா அந்த தேசத்தை பத்தி இதனால ரகசியம் எல்லாம் வெளிப்படும்? யாரு தேசத்திற்காக கண்ணீர் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் வெளிப்படும். சும்மா உட்காந்து டிவி பார்த்துன்னு இருந்தா ஒன்னும் வராது, ஒண்ணுமே வராது. தண்டமா தேவனுடைய ராஜ்யத்துல உட்காந்துட்டு போவீங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி, ஒண்ணுமே வராது. தேசத்திற்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குவார். அவருடைய கண்ணீர் ஆவி ஊற்றப்படும். அவர் தேசத்தை குறித்ததான ரகசியங்களை சொல்வார். தானியேல் வாசிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம். Daniel chapter 9 verse 3 வாசிமா. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே போதுமா? நாங்கள் பாவம் செய்த அண்டர்லைன், நாங்கள் பாவம் போட்டிருக்கா இல்லையா? யார் பாவம் செஞ்சா? தானியல் பாவம் செஞ்சாங்க. தானியல் நன்மை செய்யறான், 3 வேளை கரெக்டா ஜெபம் பண்றான். தானியல் சேர்த்துக்கிறான் பாருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன். அந்த ஆட்டிடியூட் எத்தனை பேருக்கு வரும்? எங்க தேசம் பாவம் செஞ்சுச்சு. நீ அந்த தேசத்துல தானே இருக்க, என்ன பண்ண? பாவ அறிக்கை ஜபம் தேசத்திற்காய் பண்ணுகிற திறப்பின் வாசல்ல நிற்கிற மனிதன் தானியே. இவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ப்ராஃபசிஸ் எதை குறித்து? இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, உலகத்தை குறித்து ப்ராஃபசி. அவன் தேசத்துல என்னென்ன நடக்கும்? தானியலோட ப்ராஃபசி இஸ்ரவேலை சார்ந்திருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? யோவானோட ப்ராஃபசி உலகத்தை சார்ந்திருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா யோவான் உலகத்திற்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணான், தானியல் இஸ்ரவேலுக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணான், பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணான். எத்தனை பேர் திறப்புல நின்று ஜெபம் பண்றீங்க தேசத்துக்காக? என் தேசம் விக்கிரக ஆராதனை செஞ்சு கொண்டிருக்காங்க, என் தேசத்துல கள்ள போதனைகள் எழும்பி கொண்டிருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முழங்கால் எதற்காக நான் என் முழங்கால்களை நான் முடக்குகிறேன்? எதற்காய்? ஜெபம் பண்றதுக்கு நான் முடக்கிறேனா? நமக்கு ஜெபம் பண்றதுக்கே நமக்கு டைம் இல்லை, தேசத்துக்காக எங்க ஜெபம் பண்றது? மகனே, ஒரு சீக்கிரட் என்ன தெரியுமா? அதான் யோபு வாழ்க்கை தான். கர்த்தர் சொல்றாரு, யோபு அவன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணானா, கர்த்தர் யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா நமக்கு விடுதலை ஆகும்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான். ஆனா சில பாவங்கள் நாம் தேசத்திற்காய் ஜெபம் பண்ணாததினால் வந்த பாவம். சில சாபங்கள், சில வியாதிகள் நாம் தேசத்திற்காய் ஜெபம் பண்ணாததினால், திறப்பில் நிற்காததினால், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாததினால் வந்த பாவம். ஒன்னே வாசம் கேட்பீங்களே, வாசிங்க. 1 சாமுவேல் 12:22 வாசிங்க. 1 சாமுவேல், எசேக்கியேல் 22 அப்படியே கையில வச்சுக்கணும். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அடுத்த வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சாமுவேல் என்னும் திறப்பின் வாசலில் நிற்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறது என்னவென்றால், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வேன். சாமுவேல் சொல்றாரு, நான் தேசத்திற்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணனா பாவம் செய்யறேன். யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறேன். Prayerless life is a sinful life, backslidden life. Backslidden என்ன தெரியுமா? பாவம் செய்யும் போது நீங்க பேக்ஸ்லைட் ஆகல, ஜெபம் பண்ணாம இருக்கீங்க பாத்தீங்களா? அப்பவே ஜெபம் பண்ணாததுனால தான் பாவம் வருது. பாவத்துல விழுறீங்க, கண்ணில பிசாசின் கண்ணில அகப்படுறீங்க. ஜெபம் பண்ணாத போதே யூ ஸ்டார்டட் டு பேக்ஸ்லைட். அப்பவே ஸ்டார்ட் ஆயிட்டு, பேக்ஸ்லைட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க. அப்பவே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இங்க கர்த்தர் சொல்றாரு 22வது வசனத்துல, மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் ஜனத்தை கைவிட மாட்டார் சொல்லிட்டாரா? இப்போ எசேக்கியேலை கர்த்தர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. இன்னைக்கு 8ஆம் அதிகாரம் பாசேஜ் வாசிச்சீங்களா? கர்த்தர் தான் விச்சம். எசேக்கியேல் 8:7 வாசிங்க. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். பாருங்க, பிரகாரம். இந்த பிரகாரம் தேவனுடைய ஆலை. ஓகே, தேவனுடைய ஆலயத்துல பிரகாரம் ஸ்கிரீன் போட்டிருக்க மாட்டாங்க, வால். இந்த வால்ல ஓட்டை, கேப், திறப்பு இருக்குது. இப்ப நம்ம தேசத்துல எல்லாத்துலயும் ஒரு திறப்பு இருக்குது.
இந்த திறப்பு வழியா என்ன வரும்? பாவம் வந்துட்டு. உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு திறப்பு இருக்கும். ஓகேயா? இருக்கக்கூடாதுன்னு விசுவாசிக்கிறேன். இருந்துச்சுன்னா அது வழியா பிசாசு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில் இந்த பிரகாரம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவுட்டர் கோர்ட். இந்த அவுட்டர் கோர்ட்ல ஒரு இடத்துல ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டைய போய் நோண்டுன்றார். அடுத்த வருஷம் வாசிமா டக்குன்னு. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. என்னது வாசலா? சுவரை ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கான், வாசல் ஆயிடுச்சு. வாசல் இருந்துச்சு. உள்ள போய் கர்த்தர் அவனுக்கு தேசத்துல இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் காட்டுறாரு. ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும் தேசத்துல எத்தனை பேர் வந்து என்ன பிரச்சனை, என்ன பாவத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீ ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதானே கர்த்தர் தேசத்துல இருக்க ஓட்டையை காட்டுவார் உனக்கு. ஜெபம் பண்றதே இல்லைன்னா எப்படி ஓட்டையை காட்டுவாரு? இன்னைக்கு எஸ்ஐகேலுக்கு கர்த்தர் இந்த சாப்டர்ல துவாரம் காட்டுறாரு. துவாரத்தை பாட்டானா அதுல ஓட்டை இட்டு உள்ள போன்றாரு. அந்த ஓட்டை உள்ளே உள்ள போறான். இந்த ஓட்டை எப்படி வந்துச்சு? பிசாசு உள்ள போன அதே ஓட்டைக்குள்ள எஸ்ஐகேல் அனுப்பி போடா போய் பாடுறா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்னென்ன அருவருப்பு நடக்குதுன்னு பாரு. இதெல்லாம் விஷன்ல காட்டுறாரு கர்த்தர். அர்த்தம். அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். அருவருப்பு பாருங்க. முதல்ல நுழையிறான். உள்ளே 10வது வசனம், நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகல வித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய அவைகளின் சொரூபங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களையும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. எந்த சவருக்குள்ள? தேவனுடைய ஆலயம். அந்த வாசல் வழியா உள்ள போறான். ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா உள்ள போய் ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல் வழியா உள்ள போறான். அந்த வாசலுக்குள்ள போய் பார்த்தா செவர்ல ஃபுல்லா விக்கிரக இத பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன விக்கிரகம் பாருங்களேன். ஊரும் பிராணிகள். ஊரும் பிராணினால நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் வரணும்? பிசாசுடைய சுரூபத்தை செவர்ல போட்டு வச்சிருக்காங்க. யாரு? தேவ ஜனம் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனம். ஓகேவா? அருவருப்பான மிருகம். அது அப்புறம் இந்த ஸ்பிரிட், இந்த சொரூபங்கள், நரகலான விக்கிரகங்களை வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம 11வது வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் 70 பேர் மூப்பர்கள், எல்டர்ஸ் வந்து இஸ்ரவேலுக்கு 70 பேர் கொடுக்கப்பட்டாங்க மோசே காலத்துல இருந்து. சரியா? இந்த 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசினியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. ஏன்பா தூப வர்க்கம்னா ஜபம் இல்லையா? உன்னோட ஜபம் யாருக்கு போகணும்? தேவனுக்கு போகணும் இல்லையா? ஆனா யாருக்கு போகுது தூப வர்க்கம்? இங்க ஜனங்களுடைய தூப வர்க்கம் உன் தேசத்தில் யாருக்கு போய் கொண்டிருக்கிறது? உன் கண்கள் அதை பார்க்கிறதா என்று எனக்கு தெரியல. உன் ஆவி வைராக்கியம் கொள்ளுகிறதா எனக்கு தெரியல. எசேக்கியேலுக்கு கர்த்தர் காட்டுறாரு, உன் தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு தூபம் காட்டாமல் இந்த நரகலான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டிக்கொண்டு அருவருப்பானதை ஆலயத்திற்குள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அருவருப்புகளை உன் கண்கள் பார்க்கிறதா இல்ல பார்த்துட்டு பார்க்காம போதான்னு எனக்கு தெரியல. திறப்பில் நில் மகனே, இந்த நரகலான விக்கிரகத்திலிருந்து விடுதலை தாங்க எங்க தேசத்துக்குன்னு கதறி செபிக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்கு தேவை. நீ கடைசி கால சந்ததியாய் இருப்பாயானால், கர்த்தரால் நீ அழைக்கப்பட்டவனாய் இருப்பாயானால், உன்னுடைய முழங்கால்கள் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். உன் முழங்கால்களை திடப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு நீ கண்ணீரின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்கள் குளமா மாறணும், அழுணும். அது வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் வரும். அந்த பாரம் கர்த்தருக்காக அழுது ஜெபிக்கிற அந்த பாரம் ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்காக வரும். கண்ணீர் ஆவியின் அபிஷேகம் வேணும். கேளு அப்பா, எனக்கு அந்த கண்ணீர் ஆவியின் அபிஷேகம் தாங்க. கேளு தரேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன? கேளு.
கர்த்தர் எனக்கு ஜபிக்க சொல்லித்தாங்கப்பா, எனக்கு சீக்ரெட் காட்டுங்க, இந்த துவாரம் இந்த ஓட்டெல்லாம் காட்டுங்கப்பா. நிறைய பேர் ப்ராஃபஸி வரோம் எதுக்கு தெரியுமா கேட்பாங்க? ஒரு இடத்துல போய் நின்னுட்டு, உனக்கு 2 பொண்டாட்டி இருக்கு, நீ இந்த பாவம் செஞ்ச, உனக்கு கர்த்தர் காரு கொடுப்பாரு, உன் கழுதை செத்து போகுது. இதான் ப்ராஃபஸி வரும். ப்ராஃபஸி வரும்னா என்ன தெரியுமா? தேசத்தின் துவாரங்களை கர்த்தர் காண்பிப்பதுதான் ப்ராஃபஸி. தேசத்துல என்ன நடக்க போகுது, அதுக்காக நீ எப்படி ஜெபம் பண்ணும், எப்படி ஜெபம் பண்ணும். கர்த்தர் அதற்காக தான் ப்ராஃபிட்ஸ் எழுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை எதற்காக எழுப்புறாரு. 5 காலிங் இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, செகண்ட் காலிங் தீர்க்கதரிசி. ஆதி திருச்சபையில பால் தீர்க்கதரிசியா இருந்தார், அகபஸ் தீர்க்கதரிசியா இருந்தான், தீர்க்கதரிசியா இருந்தாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களா? எதை பத்தி? தேசத்தை பத்தி தீர்க்கதரிசிகளா இருக்க வேண்டும். கேளுங்க, எனக்கு தீர்க்கதரிசின் அபிஷேகம் தாங்கப்பா. கேளு, ஒன்னும் தப்பு கிடையாது. கேளு, கர்த்தாவே எனக்கு தீர்க்கதரிசின் அபிஷேகம் தாங்க, தீர்க்கதரிசனம் வரைக்கும் தேசத்துடைய ரகசியங்கள் எனக்கு வெளிப்படும். கேளு, வாய்களை திறந்து. கர்த்தர் நிரப்ப மாட்டேன்னு சொன்னாரா? ஃபர்ஸ்ட் செட்டு, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போறாரு. இங்கேயே இவ்வளோ தூப கலசம். இன்னைக்கு இது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளுடைய தூப கலசம் தேவனை நோக்கி தான் போகணும், ஓகேவா? ஆனா நம்ம தூப கலசத்தை எங்க தூக்கின்னு போறோம்னு தெரியல இல்ல. நம்ம தூப கலசம் தேவனை சார்ந்து இருக்கணும், நரகலான விக்கிரகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல இந்த தூப கலசத்துல இருந்து வருகிற புகை ஒரு வாசனையை கொடுக்கும், ஓகே, ஒரு ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் இல்லையா? அதுல 38வது வசனம் வாசிமா. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். இந்த வாசனைக்கு நிகரான வாசனையை யாராவது செஞ்சு அதை மோந்து பாத்தீங்கன்னா நீங்க இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கக்கூடாது, உங்களை வெட்டி போட்டுருவேன். இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு வெளிப்படு. அப்போ இந்த தூப கலசத்திலிருந்து வருகிற புகை யாருக்குமே போகக்கூடாது, ஒன்லி டு காட். உன் ஜபம் ஒன்லி டு காட், ஒன்லி டு காட். இந்த 19:10 வாசம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 தேவனை தொழுதுகொள் அப்படின்னு ஈவ்லின் வாசிச்சாங்க இல்லையா? அது என்னன்னா, ஒரு ஒரு தூதன் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? என் காலில் விழுறிய யோவானே, தேவனை தொழுதுகொள், நானும் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம நிறைய நேரத்துல சிலுவையை பார்த்த உடனே அப்படியே விழுந்துடுறோம். சிலுவைக்கு, ஐயோ சிலுவை. ஒரு போட்டோ, இயேசு போட்டோ அழுகுற மாதிரி பார்த்தோம்னா அது இயேசு போட்டோவே கிடையாது. இயேசு போட்டோ முன்னாடி அப்படி பணிஞ்சு கொள்றது, இதெல்லாம் உங்க தூப பீடத்தை எடுத்துன்னு போய் விக்கிரகத்துக்கு காட்டுறது. அது இயேசுவே கிடையாது. சிலுவையினால்தான் நீ இருக்கிறாய். பிரச்சனை சிலுவையின் கர்த்தருடைய அவர் செய்த முடித்த கிரியைகளை நீ நினைக்கிறது பிரச்சனை கிடையாது. அதான் சிலுவை தியானம், சரியா? சிலுவை தியானம் நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த வுட் எதனால செய்யப்பட்டது, இந்த வுட் எப்படி இருந்தது, அந்த பலகை எப்படி இருந்தது, அப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. சிலுவை தியானம்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எனக்கா என்ன பண்ணாரு சிலுவையில, அதை தியானிக்கிறது தான் சிலுவை தியானம், கரெக்டா? அப்போ உன்னுடைய தூப பீடம் எங்க போகுது? சில பேருக்கு பணத்தாசை இருக்கலாம். பணத்தாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுது. பணத்தை ஆராதிக்கிறீங்க, அழக ஆராதிக்கிறீங்க. அழகா இருக்கணும், மிரர்ல என் ஃபேஸ நான் பார்க்கணும், அழகா இருக்கணும், அழகா இருக்கணும். உன்னையே நீ ஆராதிக்கிறாய், உனக்கே நீ தூபம் காட்டுகிறாய். தூபம் உனக்கே கண்ணால் எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க அப்படின்றத, டைம் ஆயிடுச்சுன்றத தொண்டை சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆனதே கிடையாது எனக்கு. ஸ்தோத்திரம். சரி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 ரூமுக்குள்ள போறோம். இசைக்கு ஃபர்ஸ்ட் ரூம் நரகலான ஒரு 2 ரூம் பார்க்க முடியாது. ஒரு ரூம் உடைய இது மட்டும், ஒரு பேஸ் மட்டும் நான் சொல்றேன். நடு ரூம், செகண்ட் ரூம் வாசிப்பா 14வது 13 வருஷம். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலில் நடையிலே கொண்டு போனார்.
இதோ அங்கே தம்மூச்சுக்களாக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூச்சுக்காக. தம்மூச்சுனா யாரு? ஈவ்லின் சொல்லு போகலாம். ஈவ்லின், யாமினி. டேனியல் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டேனியலுக்கு நான் வந்து ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் கிஃப்ட் நான் தருவேன். டேனியல் மட்டும் இந்த தம்மூச்சு யாருன்னு சொல்லிட்டானா, டேனியலுக்கு நான் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுப்பேன். 10, 9. அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குது. அண்ணா வசனம் திரும்ப படிக்க சொல்லுங்க. அப்ப சொல்லிடுவேன். சரி, ட்ரை பண்றேன். தம்மூஸ் அவனுக்காக, தம்மூஸுக்காக இந்த 15 ஸ்திரீகள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த தம்மூஸ் யாரு? TAMMUS, தம்மூஸ். அது முன்னாடியே சொல்லிருக்கீங்க. அந்த ஈஸ்டருக்கு. அதனால உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லு. ஈஸ்டருக்கு மரியாள் வந்து கையில குழந்தை வச்சுன்னு இருப்பான். அந்த குழந்தையதான் தம்மூஸ்னு. மரியாள் கையில இருக்கிற குழந்தை ஜீசஸ் தானே? இல்ல, நான் அந்த பிக்சர் மாதிரி கரெக்டா தான் சொல்றேன். ஆனா எனக்கு தெளிவா சொல்லணுமே, மத்தவங்களுக்கு இப்போ பூர்ணி மெனோராக்கெல்லாம் தெரியாது. அது எனக்கு தெரியல, பட் அவங்க புரியுற மாதிரி சொல்லு. இல்லண்ணா, அந்த பிக்சர் மாதிரி பார்த்தா அது தம்மூஸ் தானே, அது ஜீசஸ் கிடையாது. யாரு தம்மூஸ்? யாரு? தெரியலண்ணா. ஈஸ்டர் எக் சொன்னீங்கண்ணா. ஈஸ்டர் அதான், அதாவது வந்து அன்னைக்கு நடந்த பிரசங்கத்துல 2-3 வேர்டு அப்படியே மைண்ட்ல இருக்கும். அந்த 2-3 வேர்டை மட்டும் சொல்றது. உண்மையான சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும்ட்டா டேனியல். புரியுதா? தன்னூஸ்னா யாரு? இது என்னது? இந்த வழிபாடு என்னது? ஏன் அழுகுறாங்க ஸ்திரீகள்? அதை கரெக்டா புரிஞ்சு பக்காவா சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் போச்சு, நியூ இயர் கிஃப்ட் வாங்குறேன்னு. சரியா? சரி. தம்மூஸ் என்பது ஒரு பாபிலோனிய கடவுள். கடவுள் இல்ல, ஒரு டெமிகாட்னு சொல்லுவாங்க தெரியுமா? டெமிகாட். இவனை, இது ஒரு மித்தாலஜி சொல்லுவாங்க. மித்தாலஜி, மித்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாபிலோன்ல இஸ்தார் அப்படின்ற ஒரு லேடி, ஒரு விமன் இருந்திருக்கா. சரியா? இந்த இஸ்தார் வந்து நிம்ரோதுடைய ஒய்ஃப். இந்த இஸ்தாருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர். செமிராமேஸ்ன்னு சொல்லுவாங்க, மடோனான்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இஸ்தாருக்கு நிறைய பேர்கள் இருக்கு. இது ஒரு ஸ்பிரிட், ஜெசபெல் மாதிரி. இது ஒரு ஸ்பிரிட், வானராகினின்ற ஒரு ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் கொண்டு இருக்கிற இந்த கேர்ள் என்ன பண்றான்னா, ஓகேவா, அவனுடைய கணவனை கொண்டு ஒரு குழந்தை உனக்கு பிறக்க போகுது. ஆனா கணவன் செத்து போயிடுவான். உடனே இவன் என்ன சொல்லுவானா, கணவன் தான் என்னோட வயிற்றுல பிறக்க போறான். ஓகேவா? அவன், அந்த குழந்தை பேர் தான் தன்னூஸ். இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு மதர் அண்ட் சைல்டு வர்ஷிப் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் ஒவ்வொரு கலாச்சாரத்துல இருந்தும் வரும். மதர் அண்ட் சைல்டு வர்ஷிப் இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வரும் பாருங்க பிக்சர். மனோரா, இது யார் சொல்லுமா? மனோரா கேக்குதா? இது யாரு தெரியுதா? தெரியலையா? டக்குனு ஏதாவது சொல்லுமா? டைம் வேற ஆகுது. சரி, பூர்ணி சொல்லு பார்க்கலாம். Who is this? தெரியலையா? இது யாரு தெரியலையா? ஸ்கிரீன் இல்ல, இது தெரியுது. சொல்லு யாருன்னு. அதான் பேபி ஜீசஸ். பேபி ஜீசஸ் மரியாள் மாதிரி இருக்கா? அது கிடையாது. அப்படிதான் இருக்கும், ஆனா அது கிடையாது. சரியா? இதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வேற ஏதோ காடஸ் பேரு. புரியுதா? வேற ஒரு
காடஸ் சன் ஆர் த சன், சன் காட். நிறைய ஜீசஸ் போட்டோல இந்த பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குது தெரியுதான், இது இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? இருதய ஆண்டவர் போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சன். ஏன் சன் இருக்குது தெரியாது, நான் சொல்றேன். உங்க வீட்டுல நிறைய ஜீசஸ் பிக்சர்ஸ் இருக்கும்ல, அந்த ஜீசஸ் தலைக்கு பின்னாடி ஒரு சன் இருக்கும், சூரியன். ஏன் அப்படி இருக்கு நாளைக்கு பார்க்கலாமா அதை பத்தி. அதுதான் 3வது ரூம் போனீங்கன்னா இந்த இது தொடர்ந்து இன்னைக்கு பேசேஜ் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூரியனை தொழுது கொண்டு ஒருத்தன் தான் நிம்ரோத்னு ஒருத்தன் தான், இவன் தான் சன் காட். ஓகேவா? நிம்ரோத், பைபிள்ல நிம்ரோத் பேர் இருக்கு, சரியா? இவன் சன் காட். இவனாலதான் பாபிலோன் டவர் கட்டப்பட்டுச்சு. இந்த நிம்ரோதுடைய ஒய்ஃப் தான் செமிராமிஸ் ஆர் இஸ்தார். இஸ்தார் வந்து கிரீக் நேமு, செமிராமிஸ் வந்து பாபிலோனியன் நேம், சரியா? இந்த இஸ்தாருக்கும் நிம்ரோத்துக்கும் பிறந்ததுதான் தம்மூஸ். புரியுதா? இப்போ இந்த 3 வணங்குற தொழுது கொள்ளுகிற கலாச்சாரம் ஜனங்கள் மத்தியில எல்லா கலாச்சாரத்திலயும் வந்துருச்சு. கிரீக்ல பாத்தீங்கன்னா இஸ்தார், நிம்ரோத், தம்மூஸ். ரோம் இந்த கலாச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா மடோனா, மடோனாவோட புள்ள தம்மூஸ், நிம்ரோத், மனோனா இப்படி இருக்கும், சரியா? நல்லா கவனிங்க. ரோம் கவர்மெண்ட் அல்லது ரோம்ல இருந்த கான்ஸ்டன்டைன் நோபல் அப்படின்ற அந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த மடோனாவை இவங்க ஜனங்களெல்லாம் கிறிஸ்டியனா மாத்தணும்ன்றதுனால மடோனா அப்படின்ற அந்த வழிபாடுகளை அப்படியே கன்வெர்ட் பண்ணி இயேசு மரியாதை மாத்திட்டாரு. இப்ப மரியாதை வர்ஷிப் பண்றவங்க எல்லாம் யாரை வர்ஷிப் பண்ணிருக்காங்க தெரியுமா? வானராக்கினின்ற ஒரு ஸ்பிரிட்டை வர்ஷிப் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அதனால இன்னும் தெளிவா காட்டுறேன். டேனியல் நோட்ஸ் எடுக்கணும், அடி வாங்குவேன் என்கிட்ட, இதுக்கு மேல நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன், புரியுதா? கரெக்ட் டைமுக்கு ஜாயின் பண்ணு, நோட்ஸ் எடு, சரியா? இந்த வழிபாடுகள் ஒரு இடத்துல தம்மூஸ் அப்படின்ற இந்த குழந்தை வழிபாடு, குழந்தை இயேசுன்னு வழிபடுவாங்க தெரியுமா? இப்போ நிறைய ஃபேமஸ் ஆலாங்கல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசுன்னு வழிபடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து செத்து போச்சு. ஒரு மித்து என்ன இருக்குன்னா, ஒரு பொய்யான ஒரு கதை என்ன இருக்குன்னா, இந்த குழந்தை செத்து போச்சுன்றோம். இந்த குழந்தைய செத்து போன பிறகு எல்லா ஸ்திரீகளும் அழுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையில இருந்து ஒரு ஒரு குஞ்சு எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி தம்மூஸ் ஒரு முட்டையில இருந்து வெளியே வருதான். இது கதை, புறஜாதிகள் அவங்க இதுல எழுதி வச்சிருக்கிற ஒரு கிரீக் கதையில ஒரு கதை. இந்த இஸ்தார்ன்ற இந்த லேடி காடஸ் வந்து ஜி ஸ்மால் லேடி காடஸ் வந்து நான் தான் தாய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் இருக்கிறது. இத அப்படியே கிறிஸ்டியானிட்டியில கொண்டு வந்து நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு செத்து போயிட்டாரு அப்படின்னு அழுதுட்டு இருக்கோம் இல்ல, ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் முட்டையை குத்துனுக்குறோம். இது ஒரு பேகன் பிராக்டிஸ்மா. ஈஸ்டர் எக்கு கொடுத்து விஷ் பண்ணிக்கிட்டு அந்த எக்குக்குள்ள இருந்து இயேசு வந்தாரா? எக்குக்குள்ள இருந்தா இயேசு வந்தார்? அவர் பாதாளத்தின் வாசல்களை இயேசு நான் குழந்தையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனி குழந்தையாக்கிட்டோம் எல்லாம் இயேசுவை. குழந்தை தம்மூஸ், குழந்தை வழிபாடு. ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்ல குழந்தை வழிபாடுகள் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு செத்து போயிட்டாருவா, நீங்க பாரு அழுதுட்டு இருக்காங்க ஸ்திரீகள், தன்னூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார். இங்க இயேசுன்ற பேர் மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க, ஆனா நீங்க பண்ற கிரியை எல்லாம் பேகன் வர்ஷிப். இயேசு அவருக்காக அழ சொன்னாரா? எனக்காக அழுங்க, சீயோன் குமார்த்திகளே எனக்காய் அழுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய குடும்பத்திற்காய் அழுங்கள் என்று கல்வாரி சிலையை தூக்கிட்டு போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அழுகுறீங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு? ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு சாப்பிட மாட்டேன்? இதெல்லாம் பேகன் பிராக்டிஸ். அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு தூங்க வேண்டியது. அதுதான் பண்ணிட்டு இருக்கான் ஜனத்து. இங்க இருக்கிற எல்லா இந்த சத்தியத்தை அறியாத கிறிஸ்டியன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. கர்த்தர் அழுகுறார். இசைகளை பாடுறாடே, என்ன பண்றானுங்க பாடுறா. சர்ச்சில் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாடுறா. தன்னூஸ் கழுதுட்டு இருக்காங்கடா. ஏசுன்னு சொல்லிட்டு தன்னூஸ் கழுதுட்டு இருக்காங்கடா. தீர்க்க தரிசன வார்த்தை இதெல்லாம். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குது பாருங்க. அப்படியே சூரிய கடவுள்
உங்க உங்க ஒவ்வொரு ஜீசஸ் போட்டோக்கு பின்னாடியும் ஒரு சூரியன் இருக்கும். நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டீங்க. மரியாள் போட்டோக்கு பின்னாடி ஒரு சூரியன் இருக்கும். மரியாள் சொல்றாங்க, என் பின்னாடி ஒரு சூரியன் இருக்கு, நான் வந்து குயின் ஆஃப் ஹெவன், வானராகினி. பைபிள்ல இருக்குது, வானராகினின்ற விக்கிரகத்தை வணங்கினார்கள் பைபிள் இருக்கு. எரேமியா 44ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஓகேயா? சூரிய கடவுளை வணங்குறாங்க, மரியாளை வணங்குறாங்க, குழந்தை இயேசுவை வணங்குறாங்க. இது அப்படியே பேகன் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையுடைய 2வது லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் விக்கிரகத்தை ஊரும் பிராணி இதெல்லாம் வணங்குது. 2வது லெவல் ஸ்பிரிட்டையும் வணங்குறது. ஸ்பிரிட்டையும் வணங்குது. 3வது சூரியனை வணங்குகிறது. சூரிய நமஸ்காரம் யோகால கொண்டு வந்தாங்க தெரியுமா? சூரிய நமஸ்காரம். இந்த அளவுக்கு தேசம் மோசமா போயிட்டு இருக்கு. கண் திறக்கப்பட்டவனால்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கண் திறக்கப்பட்டவனால்தான் இதெல்லாம். அங்க ஜீசஸுடைய சிலைக்கு பின்னாடி ஒரு சூரியன் மாதிரி வச்சிருக்காங்க. அது என்னது? சன் ஸ்டார் டெஸ்ஸா சன் டெஸ்ஸா ஏதோ. அது என்னது கேள்வி கேட்டிருக்கீங்களா உங்க அம்மா அப்பா கிட்ட? அப்படியே இருக்கும். அது கண் திறக்கப்பட்டவனால்தான் அந்த விக்கிரகத்தை பார்க்க முடியும். அப்ப இந்நேரத்துல ஒரு 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 சர்ப்பம் வந்து தன்னை ஒளியின் தூதனுடைய வேஷத்துல வந்துடும். இயேசு மாதிரி வருவாமா சாத்தான்? இயேசு மாதிரி வந்து நிப்பான். காலில் விழுந்துருவியா? உன்னுடைய மெய்ப்பன் இயேசுனா அவருடைய சத்தத்தை நீ அறிவாய். அவர் சத்தத்தை நீ அறிந்து கொள். கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எசேக்கியேலுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல வாய்களை திறந்து எல்லாம் உண்மை மனதுடன் அப்பா என் கண்கள் திறக்கப்படட்டும். என் கண்கள் திறக்கப்படட்டும். ரூ பா கா தோ ரிபா லா நா தோ ரூபா லகத ரபா லகரபா. ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். விக்கிரக ஆராதனை செய்கிற எங்களுடைய தேசம் மனம் திரும்பட்டும் ஐயா. நான் தரப்புல நினைக்கிறேன், வாய்களை தந்து உண்மை மனதுடன் சொல்லுங்க. நான் டெய்லி ஜெபம் பண்றேன்ப்பா தேசத்துக்கு. அட்லீஸ்ட் 20 minutes, அட்லீஸ்ட் 20. நான் கதறி ஜபிக்கிறேன் என் தேசத்துக்காக. அப்பா எல்லாம் விக்கிரக ஆராதனையில எல்லாம் முழுகி கொண்டிருக்காங்க, பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. நான் ஜெபம் பண்றேன்ப்பா, நான் ஜெபம் பண்றேன்ப்பா. சொல்லு, வாயில தந்து சொல்லு. ரூ பா தா ரா பா கா லா பா. இன்றை கண் திறக்கப்பட்டவர்களாய், கண் திறக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரீ பதர பல கதரபா. திறப்ப பாரு. ஓடி போய் சர்ச்சில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பாரு. சர்ச்சில் இருக்கிற எத்தனை ஓட்டை இருக்குது பாரு. உன் சர்ச்சில் இருக்கிற ஓட்டையெல்லாம் நீ பார்த்து நீ பூச வேணாமா? அந்த தரப்புல போய் நின்று ஜெபம் பண்ண வேணாமா? இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போய் காணிக்கை போட்டு ஆசீர்வாதத்துக்காக தான் போறோம். சர்ச்சில் இருக்கிற ஓட்டையை அடைப்பவன் யார் மகனே? அடைப்பவன் யார் மகளே? என்று கர்த்தர் வாசல்ல நின்று கதவை தட்டி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். ஓட்டை இருக்குதுப்பா உன் சர்ச்சில், உன் சர்ச்சில் ஓட்டை இருக்கும். உன்னோட பிரகாரத்துல ஓட்டை இருக்குது. அதை சுத்திகரி, அதை சுத்திகரி. அந்த திறப்புல யாராவது நிக்க மாட்டாங்களா? கர்த்தர் புலம்பி கொண்டிருக்கிறார். மகனே, நீ அந்த திறப்பில் நின்று செபிக்கவில்லை என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் அந்த அழிவில் வாரி கொண்டு போகப்படுவாய். நீயும் அந்த பட்டய கருக்கினால் வெட்டப்படுவாய். மனம் திரும்பு. உன்னுடைய ஜப பலிபீடத்தை ஒழுங்குபடுத்து மகளே, மகனே. இந்த கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. தேசத்திற்காய் திறப்புல நின்று ஜெபம் பண்ணு. அவன் கண்கள் திறக்கப்படும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் அக்கினி ஒவ்வொருவரையும் தொடரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. 23ஆம் தேதி அந்த காஸ்பல் மீட்டிங்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகேயா? அங்க ஆக்சுவலா வந்து இடமே இல்லை நம்ம போறதுக்கே. கூட வந்தா சம்டைம்ஸ் நம்ம உள்ள போலாம், இல்லைன்னா வெளியே நிக்கணும். பட் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. 2 பேர் வந்து கேட்டீங்க நான் வரட்டுமா அப்படின்ட்டு. நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த டாஃப்னி கிட்ட கேட்டு நான் சொல்றேன் வரலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஓகேயா? உண்மை மனதுடன் ஜெபம் பண்ணுங்க. திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. 400 பேர் வராங்க. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அங்க நாங்க சாப்பாடு போட போறோம். ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நேர்த்தியா செய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க. சரியா? காட் பிளஸ் யூ. பாய்.